நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. சில தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லியில் துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு பெயில் வழங்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தால் பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த பெயில் விசாரணையும் சூடுபிடித்து வருகிறது. அதில் ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு வரும்? மணீஷ் சிசோடியாவுக்கு வந்தது போலவே செந்தில் பாலாஜிக்கும் பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த வழக்கில் நீதிமன்றங்கள் சொன்ன விஷயங்கள் இது காலவரையின்றி இந்த வழக்கு இழுத்து கொண்டே செல்கிறது. ஆனால் அவருக்கு விசாரணை நடத்தலை, ட்ரையல் நடத்தலை. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இப்படி ஜெயிலே வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விகள் செந்தில் பாலாஜிக்கும் பொருந்துமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு தற்காலிகமாக சில காலத்திற்கு அவருக்கு பிணை இதில் வழங்கப்பட்டதை பார்த்தோம். இந்த அமலாக்கத்துறை வழக்குகளில் நீதிமன்றங்கள் வேறு பார்வையை எடுக்க தொடங்கி இருக்கிறதா? அமலாக்கத்துறை வழக்கு பாய்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதில் ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மத்திய அரசினுடைய வாதங்கள் அல்லது அவர்களுடைய அந்த கேஸ் அப்படிங்கிறது இன்னும் பலவீனமாகிக்கொண்டே போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இந்த அமலாக்கத்துறையில் கிடைக்கக்கூடிய ஜாமீன்களும் வரக்கூடிய தீர்ப்புகளும் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் மதிமுகவின் சார்பில் திரு அந்திரிதாஸ் அவர்கள் இணைகிறார், பாஜகவின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் நம்மோடு இணைவார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ரொம்ப ட்ரெக்கோனியனா இருக்கு. அதுல பெயில் கிடைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. அது கிட்டத்தட்ட நிரபராதி நிரூபிச்சாதான் பெயில் வாங்க முடியும், யாருக்கும் கிடையாது அப்படின்ற நிலை மாறி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதுல வேறு பார்வை எடுக்க தொடங்கி இருக்கிறது. ஸோ இனிமே அரசியல் தலைவர்கள் அப்படி இன்டெஃபினட்டா நீங்க ஜெயிலில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால், சட்டம் என்பது சாமானிய மக்களுக்கு ஒரு மாதிரியும் ஆட்சி அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு சற்று வளைந்து கொடுத்தும் செல்கிறதோ என்ற சந்தேகத்தை நமக்கு வலுவாக ஏற்படுத்துகிறது. இது உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறீங்க. உச்ச நீதிமன்றம் வளைந்து செல்கிறது. உச்ச நீதிமன்றம் வளைந்து செல்லல, குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக சில மாநில அரசுகள், இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயமா எடுத்துக்கிட்டாலும், மணீஷ் சிசோடியாவை எடுத்துக்கிட்டாலும், அங்கே இருக்கிற மாநில அரசுகள் மத்திய அரசுக்கோ புலனாய்வு நிறுவனங்களுக்கோ தர வேண்டிய ஒத்துழைப்பை முறையாக தந்தால்தான் அவங்களால் செயல்பட முடியும். ஒரு உதாரணத்துக்கு அவரை கைது பண்ண அடுத்த நிமிடமே அவருக்கு அது வரைக்கும் நன்றாக இருந்த அமைச்சருக்கு இதயத்தில் ஒரு தாக்கம் வந்துச்சு. நல்லா இருக்கட்டும், இதயத்துல ஸ்டட் வச்சவங்க, நான் மருத்துவமனைக்கு சென்று என்ன வச்சு சொல்றேன், பாவம் அடுத்தவங்களை சொல்ல விரும்பல, செஞ்சா கூட என்ன 3 மணி நேரத்தில் வெளில அமைச்சிருவாங்க. இன்றைக்கு இருக்க அறிவியல் உச்சத்தினால 3 மணி நேரத்தில் ஸ்டெட் வச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகலாம். இவர் 3 மாத ஓய்வில் இருந்தார். அரசு அதுக்கு துணை நிற்கிறது. அதை பரிசோதிக்க வேண்டிய மருத்துவருக்கு சில பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு. அது இஎஸ்ஐ மருத்துவமனை. செல்வராஜ் சார், அடுத்து உங்கள்கிட்ட தான் வருவேன், நீங்க பேசலாம். இப்ப ஆரம்பிச்சு ஒரு 2வது நிமிஷமே நம்ம குறிப்பிட்டா நம்மளால முடியாது. அவரே அதனால வைக்கிறது வேற, அறுவை சிகிச்சை செய்யறது வேற, அந்த அளவு கூட தெரியாம இருக்காரா? ஓகே சார், புரிஞ்சுட்டேன் சார். அதனால சார் கொஸ்டின் அவருக்கு அவர் மருத்துவமனையில இருந்தாரா, அவருக்கு இதய நோய் வந்துச்சா வரலையாங்கிறது கொஸ்டின் இல்லை. இன்னைக்கு நீதிமன்றத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, 1 வருஷத்துக்கும் மேல அவர் ஜெயிலில் இருக்கார், விசாரணையும் நடக்கல, கேஸும் ட்ரையலுக்கு போகல, இப்படி எவ்வளவு நாள் ஜெயிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதே கொஸ்டின் தான் மணீஷ் சிசோடியாலையும் வந்தது. அதுதான், அதாவது நான் சொன்ன இந்த 2 வழக்கிலையும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த மாநில அரசுகள் விரைவாக மாநில அரசின் காவல்துறை மத்திய விசாரிக்கும் ஒரு ஆணையத்துக்கோ அந்த அமலாக்கத்துறைக்கோ தேவையான உதவிகளை செய்தால்தான் அவங்களால செயல்படவே முடியும். இங்கதான் மிகப்பெரிய தடையா இருக்கு. நீங்க டெல்லியில, தமிழ்நாட்டிலாவது நீங்க சொல்லலாம், டெல்லியில போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனாலும் மாநில அரசுக்கு காவல்துறையும் இதையும் அவங்கள மீறி எந்த மாநிலத்திலயும் நேரா சண்டையா நடக்குது போய் மத்திய அரசு அமலாக்கத்துறை விசாரிங்க சார். மாநிலத்துல விசாரிக்கலாம். பிஎம்எல்ஏ உங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுது, சிபிஐ என்ன பண்ணுது, அவங்க விசாரிக்கணும், வருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கோட தம்பி காணா போயிட்டார். 4 மாதங்களா தேடினாங்க, 2 மணி நேரம் முன்னாடி கிடைச்சிட்டாங்க. இடி நடவடிக்கை எடுத்திருக்கு. ஏன்னு கேட்டா, மாநில காவல்துறையின் அப்படி கண்டுபிடிக்கிற ஈடியால செந்தில் பாலாஜி பிரதர் மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும் போது இந்த வழக்கு மாறும், காட்சிகள் மாறும். கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறத ஆளும் நபர்களுக்கு எல்லாம் ஒரு பதட்டம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கு. நீதிமன்றம் வைக்கிற ஒரே கேள்வி, 1 வருஷமா கேஸ்ல மூவ்மெண்ட், ஒரு சார்ஜ் ஷீட் போட்டீங்க,
அதோட நிக்குது. டே டு டே ட்ரையலுக்கு போங்க, சீக்கிரமா கேஸ் முடிங்கன்னு கோர்ட்ல பலமுறை சொல்லிட்டாங்க. ஆனா டே டு டே ட்ரையல் நடக்கிறத காரணம் பெயில் பெட்டிஷன் ஹியரிங் 4 வழக்கு செந்தில் பாலாஜி மேல போடப்பட்டது. ஒரு வழக்கு நீதிமன்றத்தால தள்ளுபடி ஆயிடுச்சு. 2 வழக்கு மத்திய அரசு நிறுவனம் போட்டிருந்தாலும் ஒரு வழக்கு தமிழக அரசின் வழக்கு ஒண்ணு இருக்கு. தமிழக அரசு போட்ட வழக்கு இருக்கு. அந்த வழக்குல இப்போ வரைக்கும் தமிழக அரசு அனுமதி கொடுக்கல, தேவையான அனுமதிகள் கொடுக்கல, எந்த விதமான முன்னேற்றம் எடுக்கல. எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ தடை ஏற்படுத்துறாங்க. இதைத்தான் சொன்னேன், சாமானியனுக்கு ஒரு மாதிரி சட்டம் இருக்கு, அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரி வளைந்து கொடுக்குதுன்னு. அதனால அப்ப எப்படி அவங்களால முன்னேற முடியும்? அதே மாதிரி எல்லாத்துலயும் நம்பர் ஒன் முதல்வர் நெஞ்சு உயர்த்தி சொல்லுகிறாரே, அப்படி இருக்கிற இந்த காவல்துறையால ஏன் செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பியை அசோக்கை இத்தனை நாளாவும் அவங்க தேடி பிடிக்க முடியல? 1 வருஷமா ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்க? யார் பாதுகாப்புல ஒரு இந்த மாதிரி பாதுகாப்பா மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்? அவர் வந்தாருன்னா எல்லா உண்மைகளும் வெளிப்பட்டு விடும். இன்னொரு விஷயம் நீங்க பாக்குறீங்கன்னா, ஏன் தாமதம்னதுக்கு மக்களுக்கு தெரியாத குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட வேண்டும். இந்த வழக்குல விசாரணை, அவங்க ஊழல் விசாரணை செய்யும் போது 13 முறை இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும்னு செந்தில் பாலாஜி அவர்களாலேயே மனு செய்யப்பட்டிருக்கு. அதே கோர்ட்டுக்கு மனு செஞ்சு தள்ளி வச்சிருக்காங்க. அப்ப 13 முறை ஒத்தி வச்சா கோர்ட் உடனே அடுத்த நாள் விசாரணை வைக்காது. அதுக்கு 1 மாதம் காலம் தரணும். 13 முறை தயம் கேட்டாங்க. 13 மாசம் போயிடுது அந்த இடத்துல. 13 முறை. ஏன்னா இந்த வழக்கு விசாரணை நடக்க கூடாதுன்னு உறுதியா நம்புறாங்க. நடந்தால் முடிவு என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால முடிந்தால், ஏன்னா அவங்க குற்றம் இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். தெளிவாக அவருடைய கணக்குல இருந்து 60 கோடிக்கும் மேல பணம் எடுத்திருக்காங்க. சட்டத்துக்கு விரோதமாக, வருமானத்திற்கு அதிகமாக பெறப்பட்ட பணம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேட் ஏஜென்சி இப்ப உங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நீங்க இதை வச்சு பிஎம்எல்ஏல ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாமே. நீங்க எதுக்கு மாநில அரசை நம்பணும், இத்தனை பேரை நம்பணும்? இப்ப நடந்திருக்கிறது ஒரு மன்னர் ஆட்சியாக இருந்தால் நீங்க சொல்றது நல்லா இருக்கும். நீங்க தான் ஓபன் அண்ட் ஷட் அவ்வளவு எவிடன்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் only your ED can prosecute him. You don't need நடைமுறை இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இந்த கேஸ்லயே 900 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பக்கம் எழுதினா கூட எவ்வளவு வரும், அவர் மேல ஏன் குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு. இதுல சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு, பெரிய நெக்ஸஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஆளும் கட்சியில பலருக்கு இதனால சிக்கல்கள் உருவாகக்கூடும் என்பதற்காக இங்க ஆளும் அரசு தெளிவாக, சரி நீங்க பொறுமையா விசாரிங்க, 5 வருஷம் கூட எடுத்துக்கங்க, அது வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்கணுமா? இது வரைக்கும் அவங்க ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக இந்த வழக்கு நடத்தி இருந்தா அவர் 3 மாசத்துல முடிச்சிருக்கலாம்னு கோர்ட்லயே சொல்றாரு. 3 மாசத்துல முடிச்சு விடுதலை ஆயிருப்பாரா? 3 மாசத்துல விடுதலை ஆகிறாரா இல்லையாங்கிறது இல்ல, கோர்ட் முடிஞ்சிருக்கும். அதனால துஷார் மேத்தா தெளிவாக சொல்றாரு, நான் 3 மாசத்துல முடிச்சிருப்பேன், ஆனா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தேன். மாநில அரசோ மற்றவர்களோ யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது பட்டவர்த்தமான உண்மை. நடக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. திரு கோவை செல்வராஜ், மாநில அரசு ஒத்துழைக்கவில்லையா? அதாவது நண்பர் ஸ்ரீகாந்த் பொய்யான செய்திகளை அழகா ஜோடிச்சு இந்த பூ கட்டுற மாதிரி கட்டி சொல்லிட்டு இருந்தாரு. நீதியரசர்கள் நீதிமன்றத்தில் நேற்றைக்கு நடக்கும்போது என்ன சொன்னாங்க? உச்ச நீதிமன்றத்தில் அந்த சொலிசிட்டர் ஜெனரல் துகார் மேத்தா, அதாவது தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லைங்கிறார். தமிழ்நாடு அரசு எந்த விதத்தில் ஒத்துழைக்கல, எப்படி ஒத்துழைக்கல, ஏன் ஒத்துழைக்கல, என்ன எதுன்னு தெளிவா சொல்லணும். தெளிவான ஒரு விளக்கமே இல்லாம மாநில அரசு செந்தில் பாலாஜி மேல கிரேட்டர் சென்னை போலீஸ்ல, நம்ம சென்னை காவல்துறையில கிரைம் பிரான்ச்ல அவருடைய அந்த வழக்கு இருக்கு. அதாவது இந்த வேலை வாங்கி தரதுக்காக பணம் வாங்கினாருன்ற வழக்கு இங்க இருக்கு. அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, வழக்கு கிடப்புல போட்டபடி அப்படியே இருக்கு. அத அவங்க நீதிமன்றத்துல வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது நேத்து கூட அந்த வழக்கு வந்திருக்கு. இல்ல சார், இட் இஸ் a matter of record given in court. அதாமா சொல்றேன், நீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தில் நேத்து நடந்த விஷயத்துல எங்க வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, அந்த பென் டிரைவும் ஒரு அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு அவரை ப்ராசிக்யூட் பண்ண அனுமதி கொடுக்கல அப்படின்னு சிசிபி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்றாங்க. என்ன கொடுக்கலன்னு சொல்லுங்களேன் பாப்பா. யார் சொல்றா? ஒண்ணுமே இல்லையா? அவர் போய் யார் விசாரிக்க வேண்டாம்னு சொன்னா? சொல்றதே தமிழ்நாடு அரசு எந்த இடத்துல சொல்லுச்சு? அதாவது இது தவறா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். சார், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் ஸ்பெஷல் கோர்ட், எம்எல்ஏ எம்பிக்கான ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு இல்லையா, அதுல தான் அவருடைய வழக்கு நடக்கும் இல்லையா,
அங்க போய் தான் சொல்றாரு. அவர் கைது பண்ணப்ப அமைச்சரா இருக்காரு, அவருக்கு வேண்டிய அனுமதிகள் தமிழக அரசு கொடுக்கணும். அதை கொடுக்காம தமிழக அரசு தாமதம் பண்ணுது. இல்லன்னு நீங்க நீதிமன்றத்துல சொல்றீங்கன்னா ஒரே நிமிஷம், நீதிமன்றத்துல நீதிபதி விசாரிக்க வேண்டாம்னு சொன்னாரா? இல்ல சார், நீதிபதி விசாரிக்க வேண்டாம்னு சொன்னாராமா? ஐயா, காவல்துறை விசாரணைக்கே மாநில அரசுடைய அனுமதி தேவை. ஏன்னா அவர் வந்து அமைச்சரா இருந்தவர். எம்எல்ஏ எம்பி இப்ப எந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து இத்தனாம் தேதி இந்த மாதிரி எனக்கு விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு அவர் சொல்லுங்க தேதி. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதையாவே சொல்லிட்டு போறத பத்தி பேசுவோம்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க சும்மா இருங்க சார், நான் பேசிட்டு சொல்ல போறீங்க. நீங்க பேசும்போது நான் பேசணும், சும்மா பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்க அமைதியா. அதாவது அரசியல் சாசனத்துல நேத்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க, அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்க முடியாது, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கு விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் சிசோடியாவுக்கும் ஜாமீன் வழங்கியது போல ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியும் இல்லையான்னு கேட்டாங்க. அதோட என்ன சொன்னாங்க, விசாரணை குறிப்பு குறித்து தனியாக மனு தாக்கல் செய்கிறோம்னு இடி சொல்லுத, இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அமலாக்கத்துறை ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் வெவ்வேறு விவகாரங்களை காரணங்களை இங்கே கொண்டு வந்து சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை பொறுத்தவரை நீதியரசர்கள் சொல்றாங்க, சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் இந்த விவகாரத்தில் விசாரணை நடைமுறைகளை தான் நாங்கள் விசாரித்து வருகிறோம். ஆனால் அடிப்படையில் இந்த விசாரணை நடக்கிறது. அமலாக்கத்துறையின் இழுத்தடிப்பை பார்க்கிற பொழுது இந்த வழக்கு எப்பொழுது முடியும் என்பது எங்களுக்கே கேள்விக்குறியாக உள்ளதுங்கிறார். இது உங்களது நடவடிக்கையால் தெளிவாக தெரிகிறது. அமலாக்கத்துறையை கண்டிக்கிறாங்க அந்த இடத்துல. மேலும் இந்த வழக்கு விசாரணை ஒரு புறம் நடக்கட்டும், நாங்கள் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஜாமீன் மனு மீது நாங்கள் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது அமலாக்கத்துறையை பற்றி இவர் சொல்றாரு, அந்த டெல்லியில் வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னாங்க, உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் வந்து ஒரு கொட்டுனாங்க. இவங்க 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வழக்கு, 2186 வழக்கு அமலாக்கத்துறை மூலமா பதிவு பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதி மேல மட்டும் 121 வழக்கு. அதுல ஒரே ஒரு வழக்கை தவிர எந்த வழக்குமே முறையா நடக்கல. அமலாக்கத்துறை பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுச்சாப்போ அதுக்காக அவர் குட்டிக்காரனை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த குரங்க கையில் முடிச்சு போடுறாராமா குட்டிக்காரன் சொன்னா எப்படி போடுதோ அந்த மாதிரி அமலாக்கத்துறையும் இடியும் ஐடியும் வச்சுட்டு இவங்க விளையாட்டு இருந்தாங்க. இப்ப அந்த விளையாட்டெல்லாம் நடத்த முடியாது, அதெல்லாம் அடக்கிடுவாங்க. இப்ப அந்த நேரத்தில் 2024 முன்னாடி நான் சொல்றேன் இந்த விஷயம். அதுக்கப்புறம் 25 பேர், காங்கிரஸ் கட்சியில் 10 பேர், பவார் காங்கிரஸ்ல 4 பேர், சிவசேனாவில் 4 பேர், திரிணாமுல் காங்கிரஸ்ல 3 பேர், தெலுங்கு தேசத்துல 2 பேர், எஸ்பியில் ஒரு ஆள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல ஒரு 25 பேர் கட்சி மாறி சேர்ந்ததுமே அவங்க மேல போட்ட வழக்கு அத்தனையும் நிலுவையில் இல்ல, அந்த வழக்கையே ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது ஆதாரம் இல்லாத வழக்குன்னு ரத்து பண்ணிட்டாங்க. அஜித் பாஞ்சா மேல ஒரே நிமிஷமா, அஜித் பாஞ்சா மேல 7000 கோடி வழக்கு பிரதமர் தாங்க சொல்லிட்டு வந்தார் மகாராஷ்டிராவில். அது ஒண்ணு இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்ல, பிரபுபா பட்டேல்ங்கிறவர் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பாவம் இங்க வந்து சேர்ந்தாரு. விமான ஊழல்ல 30,000 கோடின்னு சொன்னாங்க. அந்த ஆள் மேல எந்த வழக்குமே இல்ல. சவானின் ஒருத்தர் போனார், முன்னாள் முதலமைச்சர், அவருடைய வழக்கு தள்ளுபடி. அதாவது 23 பேருடைய வழக்குகளை தள்ளுபடி செஞ்சு நிரபராதின்னு சொல்றீங்களா, அதுக்கு மட்டும் அமலாக்கத்துறையில வந்து உங்களுக்கு உடனே வந்து சட்டத்தில் இடம் இருக்கா, வேலை செஞ்சிருச்சா? அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் அந்த 21 சட்டப்பிரிவு படி அவங்களுக்கு வந்து நீங்க வழக்கு போட்டு இருப்பீங்களா? சரி, ஓகே. இதுதான் நீதியரசர்கள் வந்து கேட்டாங்க. நீங்க வந்து ஒவ்வொன்று காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதே செந்தில் பாலாஜி வழக்குல ஒரு 80 பக்கம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கும் 8 மாசம் உங்களுக்கு தேவையான்னு கேட்டாங்க. சரி, ஆனா ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். அமலாக்கத்துறை என்பது என்ன சத்தியத்தை மாதிரி நடக்குதா, நிரபராதியா நடக்குறாங்களா? ஒரு நிமிஷம், அதே செந்தில் பாலாஜி மேல கரூர்ல இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும், இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு ஆவேசமா பேசின வீடியோ எல்லாம் இன்னும் இருக்குன்னா, இவ்வளவு பெரிய கொள்ளையடிச்சவங்கள அதே இந்த குற்றச்சாட்டு முன்வச்சதே முதல்வர் தான். முதல்வர் ஆனோனே எப்படி உடனே புனிதராயிட்டாரா?
அமைச்சர் உங்க பிரதமர் தான் சார் சொன்னாரு. நான் சொல்ற கேளுங்க சார். இந்த கேஸ் பிரதமர் நீங்க இல்லாத கேஸ்ல உங்க பிரதமர் தான் சார் சொன்னாரு. பிரபுபா பட்டேல் மேலயும் அந்த அஜய் பவார் மேலயும் அந்த அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சர் மேல காங்கிரஸ்ல இருந்து போனாரு. எல்லாரும் மேல குற்றச்சாட்டு வேற யாரும் சொல்ல. உங்க பிரதமர் தான் லஞ்சம் அந்த கட்சியில வந்து சேர்த்துட்டா புனிதம் ஆயிடுறாங்க. பிஜேபிக்கு வந்து ஆள் பிடிக்கிற வேலையை தானே சார் செஞ்சுட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் சார் 120 பேருக்கு உங்க கட்சியில சீட் யார் சார் நீங்க பதில் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி மேல இதே வழக்கு சீட் கொடுத்ததே ஸ்டாலின் அவர்கள் 120 சீட் குற்றச்சாட்டு வச்சாரு. எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்களுக்கு சீட் கொடுத்தாரு. கொள்ளையடிக்கிறவங்க சீட் கொடுத்தீங்க. அவர் ஏன் அமைச்சரா இருக்கீங்க? இப்ப ஏன் காப்பாத்துறீங்க? கொள்ளையடிக்கிற கட்சி தானே நடவடிக்கை எடுக்காம காப்பாத்துறீங்க. இது மக்கள் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. கொள்ளையடிக்கிற கட்சி தானே. மக்கள் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. கொள்ளையடிக்கிறவங்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஏன் அமைச்சரா இருக்கீங்க? திமுக அவரை காப்பாத்துறீங்க. சார் உங்க பிரதமரை பதில் சொல்லுங்க சார் முதல்ல. சார் உங்க பிரதமரை பதில் சொல்லுங்க. அவங்க மேல அதாவது நாட்டு பணத்தை திருடுறவங்க, பேங்க்ல திருடுறவங்க எல்லாம் மந்திரியா வச்சிட்டு கூட வச்சிருக்காரு சொல்லுங்க. நடவடிக்கை இருக்குல்ல. உங்க பிஜேபி கட்சியே ஒரு கொள்ளைக்கார கட்சி சார். உங்க கட்சியே ஒரு கொள்ளைக்கார கட்சி சார். ஐயோ பணம் கொடுக்கறவங்களுக்கு சீட் கொடுக்கற கட்சி சார். நினைச்சிட்டு லவுடா பேசுறீங்க. இல்ல பணம் கொடுக்கறவங்களுக்கு சீட் கொடுக்கற கட்சி. நினைவுக்கு வருவது திமுக தான். ஊழல்னா பிஜேபி தான் சார். ஊழலின் ஒட்டுமொத்த ஊழல்னா பிஜேபி சார். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சார் ஊழல்னா பிஜேபி சார். திமுக பத்தி பேசுறதுக்கு யோகியதை இல்ல பிஜேபிக்கு. மற்றவங்க பேசட்டும். திமுக பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு அருகதை இல்ல, யோகியதை இல்ல, பண்ண முடியாது சார். எங்க பக்கத்துல வர முடியாது. ஒழுக்கமா பேசுங்க. ஒழுக்கமா பேசுங்கன்னு சொல்றேன். திரு ரமேஷ் சேதுராமன் ஒழுக்கமா திரு ரமேஷ் சேதுராமன் இதுல சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா யாரு ப்ராசிக்யூட் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டுக்கலாம். பட் நீதிமன்றத்துடைய பார்வையில அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா, வழக்கு நடக்குதா, ட்ரையல் நடக்குதா, இதை தானே பார்க்க போறாங்க. இன்னைக்கு மணீஷ் சிசோடியா வழக்குலயும் சரி, இந்த வழக்குலயும் சரி கேட்க இந்த வழக்கு முடிகிற மாதிரியே தெரியலையேங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறது. அப்ப எத்தனை வருஷம் ஒரு ஆளை ஜெயில வச்சிருக்க முடியும் நீங்க இன்டெஃபினட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல அந்த இடத்துல. நல்ல விஷயம் தான், நல்ல கேள்விதான். நம்ம கடந்த காலங்கள்ல பல வழக்குகளை பார்த்துக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாத்வி பிராக்யா கேஸ், அவங்க மேல ஒரு பேசிக் எஃப்ஐஆர் போடாம எத்தனை வருஷம் அவங்களை உள்ள வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் சார்? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாங்க. யாருமே கேள்வி கேட்கல. இத்தனைக்கும் அவங்க மேல கூட போடாமையா? ஆமா, அவங்க அதுக்கு ஃபுல்லா அவங்க இதுவே தாக்கல் பண்ணீங்க, அதுக்கே தாக்கல் பண்ணாமல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி போட்டுக்க மாட்டாங்க சார். சார்ஜ் ஷீட் போட இல்ல இருக்கட்டும், எஃப்ஐஆர் ஓகே, சார்ஜ் ஷீட் போடாம வச்சிருந்தாங்கங்கறதுல நான் என்ன 90 டேஸ்ல சார்ஜ் ஷீட் போடலனா ஆட்டோமேட்டிக் பெயில் இல்ல சார். இல்லங்க, அத சொன்னாங்க வெடிப்பு. அதுல வந்து சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டுருக்காங்க. மாலேகான்லனா அப்போ ஒருவேளை தீவிரவாத வழக்குல வந்தனால கிடைச்சிருக்காங்க. ஆமா. இல்ல 7 வருடம் தண்டிக்கப்பட்டாங்க. ஒரு பெண்ணே ஒரு அப்பாவி அவங்க வந்து நிரபராதின்னு சொன்னதுக்கு தண்டிக்கப்பட்டாங்க. என்ஐஏல விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க. எங்க தண்டிக்கப்பட்டாங்க? முதல்ல அதுவே தவறான விஷயம். அப்புறம் என்ஐஏல சார், என்ஐஏல அவங்களே சொல்லிருக்காங்க. என்ஐஏல 7 வருஷத்துக்கு சிறைவாசத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிருக்காங்க. சிறைவாசம் சார், பட் doesn't mean convicted ல we have to check. தண்டனை வேற பண்ணி அப்ப வந்து இல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன், சிறைவாசத்துக்கு அப்புறம் இல்ல மகாராஷ்டிரா வழக்கு, மகாராஷ்டிரா அரசாங்கம் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. நிலுவையில இருக்கலாம், தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. 7 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காங்க. நிலுவையில தான் இருக்கு. 2G கேஸ் நிலுவையில தான் இருக்கு. உங்களோட இன்னைக்கு எம்பிங்க எல்லாரும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இதுல தான் வருவாங்க. தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடுவோம். வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அப்ப அவங்களும் கிரிமினல்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்கிறதுக்கு தயாரா? இல்ல திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்ற சாத்வி பிராக்யா கேஸ்ல எந்த அளவுக்கு நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கோ அதே நியாயம் இல்ல அநியாயமா ஒருத்தர் 7 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்களே நீங்க கேக்குறது நியாயம். அதே நியாயம் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தணும்ல, மணீஷ் சிசோடியாக்கு பொருந்தணும்ல. அது 7 வருஷம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இதே கோர்ட் இதே மாதிரியான விஷயங்கள்ல பாக்கி பெண்டிங் இருக்கக்கூடிய எந்த கேஸையும் ஏன் அவங்க எடுத்து பண்றது இல்ல? டே டு டே ஹியரிங் வேணும் அப்படின்னா கூட அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாங்கிற கேஸ் இருக்குல்ல. டே டு டே ஹியரிங் போகலையே, ஈடி போகிற போகலையே டே டு டே ஹியரிங்க்கு. இருங்க பாருங்க, அதான் சொல்றேன். இப்போ ஈடி போலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் பிரச்சனையே வருது. அந்த முக்கியமான பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த கேஸுக்கே அவங்க போகலங்கும் போது இந்த கேஸுக்கும் அவங்க சரியா முறையா பதில் சொல்லலாங்கிறது ஒன்றும் வியக்கத்தக்க விஷயம் இல்ல. அதையும் சேர்த்து போட்டு கேட்கணுங்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுத்தீங்கன்னா அதுல போட்டு சேர்த்து கேள்வி கேட்கணும். ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க?
சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இது எதிர்க்கட்சிகளும் இல்ல அவங்களும் அதுதான் அவங்க இன்னைக்கு எங்க ED தலைவர் கேக்குறாங்க. பெயில்ல இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ED என்ன ஏன் கேக்குறாங்க, நீங்க கேஸ் நடத்துறீங்களா இல்ல பெயில் கொடுக்கவா? இது கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தலனாலும் இந்த சென்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா இப்ப யாரு குற்றம் சுமத்தப்பட்டவர்களோ அவங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. எதுவுமே நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போல, அதை வைத்து அது ஒரு லூப் ஹோல், அதை வைத்து அவங்க தெளிவா வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், பிணை விடுவிப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது கொடுத்துதான். அது ஒரு 10 வாட்டி சொல்லலாம், 15 வாட்டி சொல்லலாம், 20 வாட்டி சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறமா அதை கொடுத்தா அதுதான் அங்கதான் பிரச்சனையே. ஏன்னாக்க இப்ப பாஜக மேலேயே இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க காரணம் என்ன? இவங்க குற்றம் சுமத்திய இவங்க எல்லாமே தலைவர்கள் எல்லாமே நீ கட்சியில வந்து சேர்ந்துக்கலாம். கட்சிக்குள்ள இவங்க வந்து என்ன வேணா சொல்லலாம் வெளியில, ஆனா உண்மையாகவே அந்த கட்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய எல்லோருடைய குற்றச்சாட்டுமே அதுதான். ஏன் உங்ககிட்ட நியாயமான தலைவர்களே இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்க கைப்பிடிக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக இந்த கட்சியவே ஹைஜாக் பண்ணிருக்காங்கிறது தான் பேச்சே. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நல்ல தலைவர்கள் இல்லாததுனாலதான் நீங்க வேக வேகமா வந்து நீங்க அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வியும் கேட்கறாங்க மக்கள். இந்த மாதிரியான நிலைமை தான் இங்க இருக்கிறதுங்கிறதுனாலதான் இப்ப பாஜகவுக்கு இது ஒரு தலைவலியாக பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த கேள்வி, ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனத்தை எடுத்துக்கணும். பாஜகவில வந்து சேர்ந்ததுனாலயோ பாஜக கூட கூட்டணி அமைத்ததுனாலயோ இவர்கள் மேல இருக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாம் முடித்து வைக்கப்படவில்லை. மேபி 3 பேர் மேல வேணா அவங்க சொல்லலாம். கடந்த காலத்துல அஜித் பவார் மேல இருந்த வழக்கு மற்றும் 2 பேர் மேல வழக்கு. ஆனா 20க்கும் மேற்பட்ட பேர் யாரெல்லாம் இவங்க லிஸ்ட் சொல்றாங்களோ அவங்க எந்த வழக்குமே இதுவரைக்கும் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்து அவர்கள் வந்து நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டதா விடுவிக்கப்படல சார். ஆனா கிடப்புல போடலாம்ல. வெரி குட். அதுதான் அதுதான் சொல்றேன். இப்ப இல்லைங்க, கடப்புல போடலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? இதனாலதான் பாஜகவிற்கு ஒரு கெட்ட பேர் வருகிறதுங்கிற பாக்க நான் என்ன கேட்கிறேன், அந்த கேஸையும் சேர்த்து இதே கோர்ட்டுகள் சொல்லட்டுமேன்னு கேட்கிறேன். தப்பு கிடையாதுங்கிறேன் நான். ஏன் கோர்ட் வந்து இவ்வளவு நாள் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல, எந்த காரணத்துக்காக எடுக்கல? இப்போ அதே மாதிரி இன்னொன்னு நான் ஒரு படி மேல போய் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த மாதிரியாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்குகள் நிலுவையில இருந்து அதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டு எல்லாமே இருந்தா இவங்களை வந்து அரசியல் இதுல வந்து எந்த அலையன்ஸோ இல்லைன்னா வந்து உங்க கட்சி தாவலோ இந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு இதையும் வந்து நிறுத்துவதற்கான ஒரு இதுவும் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மெத்தட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிரூபிக்கப்பட்ட இல்ல இப்பவே நிரூபிக்கப்பட்ட தேர்தல்ல போட்டியிட முடியாது. நிரூபிக்கப்பட்ட தேர்தல்ல போட்டியிட முடியாதுங்கிறது வேற. குற்றம் சுமத்தப்பட்டவர் இங்க வரதுனாலதானே இவ்வளவு அவங்களுக்கு சார்பாக அரசு நடந்து கொள்ளுமோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்டேஜ்லயே அந்த மாதிரி வரணும்ங்கறீங்க, தடை வரணும்ங்கறீங்க. ஆமா, அந்த மாதிரியாக இருக்கு. இத்தனை வருஷம் நிலுவையில் இருக்க வழக்குகள் இருக்கு, அதுக்கு பிரைமா ஃபேசி இருக்குன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமா அதுக்கான ஒரு தடையை வந்து கொடுப்பதுல எந்த வித தடையும் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப என்ன, இவங்களால எந்த பயனும் இல்லைங்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நியாயப்படியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டே போகுங்கிறாங்க. ஓகே ரைட். நான் திரு அந்திரிதாஸ் அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இதுல தாமதம்ங்கிறது தான் முக்கியமான காரணமா. 1 வருஷமா பாருங்க ஒண்ணுமே நடக்கல, ஜெயில இருக்காங்கன்றது தான் முன்வைக்கிறாங்க. சிசோடியா கேஸ்ல அதுதான் காரணமா சொல்லப்பட்டது, இவங்களும் அதுதான் முன்வைக்கிறாங்க. ஆனா அரசு தரப்பு சொல்லக்கூடிய வாதம், தாமதத்திற்கு செந்தில் பாலாஜியும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அவரு 13 முறை வாய்தா வாங்கியிருக்காரு. கெஜ்ரிவாலை 7 முறை கூப்பிட்டோம், அவர் வரல. அப்போ இவங்களே தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தாமதம் சொல்வது சரியா இருக்குமா? இல்லை, ஜெயிலின்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்கும். அதனால தான் ஆர்டிக்கல் 21 ரைட் டு பெயில் இஸ் இன் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்ட்ன்றதுக்கு தவறாக பொருள் கொள்கிறாங்களோ எனக்கு தெரியல. அக்யூஸ்ட் இஸ் ஒன் இஸ் சார்ஜ் வித் அஃபென்ஸ், அவ்வளோதான். எல்லா வினைகளுக்குமே ஒரு பிரசிடென்ட் இருக்கும். இதுக்கு முன்பு நடந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது அந்த பிரசிடென்ட் இருக்கும். சமீபத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இதை போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காலான மணிஷ் சிசோடியாவுடைய வழக்கிலையும் இதுதான் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட காலம் சிறைவாசம் மாத்திரமல்ல, விசாரணை தாமதம் நடத்துகிறது என்கின்ற இந்த 2 பாயிண்ட்டுகளை தான் வச்சாங்க. விசாரணை தாமதமாக இருக்க துஷார் மேத்தா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, டிலேட் அண்ட் ப்ரொலாங்டு ஜெயில் டேர்ம் விச் ஃபேவர்ஸ் பெயில் இன் சிசோடியாஸ் கேஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது எப்படி அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கும்? சமேஷ் சேதுராமன் சொன்னார் நியாயமான தலைவர்கள் இல்லையான்னு சொல்லிட்டு. அதே தான் நான் திருப்பி கேட்குறேன். வந்து ஹிமாந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ்லேருந்து 2016 வரையில் அவர் மேலே புத்தகம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் பேரில் பிஎம்எல்ஏ வழக்கு இல்லை, பிஎம்எல்ஏ வழக்கும் இருக்கு. அது ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு அசாமுடைய சீஃப் மினிஸ்டராக வந்தார், சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார், எப்போ ஆக்கிட்டாங்களே. அதே மாதிரி தான் பிரேம்காந்த்
பிரேம்காந்த் வந்து அவர் மேலேயும் பிஎம்எல்ஏ வழக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். ஏன் இப்போ வந்து இரிகேஷன் ஸ்கேம்ல மாட்டினார் அஜித் பவார், அவர் வந்து ஊழலின் ஊற்றுக்கண் சொல்லிட்டு அங்கே போய் பேசினார், தமிழ்நாட்டுக்கு வந்தும் பேசினார் ஊழலின் ஊற்றுக்கண். 3வது நாள் பார்த்தா அவர் டெப்டி சிஎம் பதவி ஏற்கிறார். ஆக அது வந்து கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரணியம் பேசுகிற மாதிரி இருக்குதுன்றது அவங்ககிட்ட சொல்லிட்டு, இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த பொதுவாக சுயசார்பு அமைப்புகளில் வந்து பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, சுயசார்பு அமைப்புகள். ஆனால் இங்கே பொலிட்டிக்கல் டூலாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஜூன் 25 வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண 50வது வருடத்தை நினைவு கூர்ந்தாங்க. அவங்க மத்திய அரசு நிறுவனங்களை நம்ம கேள்வி கேட்டா மாநில அரசு நிறுவனங்களும் அவங்க பதில் சொல்லட்டும். இந்த இடியில என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எஸ்கே மிஸ்ராவுடைய பதவி காலம் வந்து 17/11/2021 முடிஞ்சிருது. ஆனால் அவங்க ஒரு வருடம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்கன்றது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இது இந்த அதாவது ஆட்டங்கானதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தலைப்பு போட்டிருக்கீங்க. மத்திய ஒன்றிய அரசினுடைய தாளத்திற்கு ஏற்ப இடி ஆட்டம் போடுகிறது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எஸ்கே மிஸ்ரா வந்து ஒரு வருஷம் கொடுத்தாங்க. இடி டைரக்டர் நீதிமன்ற கேள்வி கேட்டது. அப்போதான் வந்து 9/11/2022 முதல் சம்மன சரத், அதாவது இந்த ஹைதராபாத்தில் இருக்கின்ற அந்த ஃபார்மட்டிகல்ஸுடைய உரிமையாளர் கொடுக்குறாங்க முதல் சம்மன்லேயே அஜித் கெஜ்ரிவாலை நான் இதுவரை நேரிலே பார்த்ததில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு 5 லட்சம் வந்து எலெக்ஷன் பாண்ட்ஸில் கைமாறுது. பிணைக்கு முன்னாடி 25 லட்சம் கைமாறுது. 30 லட்சம் எலெக்ஷன் பாண்ட்ஸில் கைமாறின பிறகு தான் அவர் பிணை கொடுக்கப்பட்டு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வந்து இடி எல்லாம் இன்னைக்கு செயல்படுது. ஏற்கனவே இசியை பற்றி அருண் கோயில் வரும்போதே சொல்லிடுச்சு மரியாதைக்குரிய KM ஜோசப் தான் நினைக்கிறேன். அவர் தான் சொன்னார், உங்களுக்கு எஸ்கே மிஸ்ரா விட்டா இடியில் உங்களுக்கு ஆளே இல்லையா, திறமையானவங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அருண் கோயில் இது என்ன மத்திய அமைச்சகத்தினுடைய செயலாளராக இருந்தது, ஒரு நாள் விஆர்எஸ்ல வராரு, அடுத்த நாளே நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க, இது என்ன நியாயம் கேட்றாங்க. இதற்காக இன்றைக்கு எலெக்ஷன் டூல்ஸ் பயன்படுத்து இந்த சுயசார்பு அமைப்புகள் பயன்படுகிறது சொன்னா அவங்க குற்றம் சாட்டினாங்கல்ல. 50 வருட நினைவு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண 50வது ஆண்டு விழா சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அப்ப கேட்டாங்க எதுக்காக விசா சட்டம் என்பது இட் இஸ் ஒன்லி டு choke hoarders, black marketers and tax evaders ன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா political undesirables were rounded up. அதே போல தான் இந்த சுயசார்பு அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய அரசியலில் தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீது தான் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க சொன்னாங்களே, நான் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். நான் கேட்ட கேள்வி, நீங்க இன்னைக்கு கேஸ் கோர்ட்ல சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் தாமதம். அந்த தாமதத்துக்கு நீங்களும் காரணமா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதே திருப்பி தான் நாங்களும் கேட்க முடியும். குட்கா வழக்குல 14 வாய்தா, இதாவது 13 வாய்தான்றாங்களே, 14 வாய்தா வாங்கியிருக்காங்க. எதுக்காகன்னா அனுமதி வாங்குறதுக்காக. அரசாங்கத்தினுடைய அவங்களால அனுமதி வாங்க முடியாதா? சிபிஐ வந்து 14 முறை வாய்தா வாங்கிவிட்டு அதுக்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் வந்து சார்ஜ் ஷீட் போட வந்தது. அவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க பண்றாங்க சார். அததான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்மளும் அதே கோர்ட்ல போயிட்டு இத பாருங்க இன்னார்டினேட் டிலேன்னு சொல்லி நம்ம பெயில் கேட்கும்போது அது சொல்லல, அவங்க ஒரு குற்றச்சாட்டு நாம தான் ரிலீஸ் கேக்குறோம். இல்ல அவங்க கேக்குறவங்களே அதை செஞ்சு போடும்போது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவங்க பண்ண யோகிதாம்சங்களை நாங்களும் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்கன்ற அவங்க ஃபைலே காணாம போயிட்டாங்க சொன்னாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து போன வருஷம் வந்து மே மாசம் கேட்கும்போது அந்த ஃபைலே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 6ஆம் தேதி வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க, அதில் ஃபைலே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து நோட்டீஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து தமிழ்நாடு போட்ட வழக்கு நோட்டீஸ் வந்து நவம்பர் 13ஆம் தேதி போகும்போது 10ஆம் தேதி அஃபிடவிட் போடுறாங்க, எஸ் த ஃபைல் இஸ் வித் அஸ் அப்படின்னு போடுறாங்க. ஃபைலையே மறைக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு என்ன யோகிதாம்சம் இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன். அதாவது அவங்க என்னென்ன பிஎம்எல்ஏ வழக்காடுகளவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பதவிகளை கொடுத்துருக்கிறார்களே, அவர்களுக்கு சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்குது? நீங்க சொல்றது தார்மீக அடிப்படையிலே தவறான்னு சொன்னா தவறு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை சொல்கின்ற யோகியதை அவர்களுக்கு இருக்குதா என்பதை அவர் கேட்டு கொஞ்சம் பாருங்க. ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது the premise itself, நீங்க அந்த வழக்கோட ஸ்பெசிபிக்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாவே இது எல்லாமே அரசியலுக்காக நடக்கிறது அப்படிங்கிற வாதத்தை 2 பேருமே வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து எப்படி நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களை உங்க கட்சியில இணைக்கிறீங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ அந்த பாரபட்சத்தை உங்க சுட்டிக்காட்ட தானே செய்வாங்க. அதாவது இதில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. செல்வராஜ் அண்ணா சொன்னாலும் சரி, அந்திரிதாஸ் சார் சொன்னாங்க,
அதனால் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா அவங்க கொடுக்குற பட்டியல் அஜித் பவார் அவர் இவருன்னு ஒரு நீண்ட பட்டியல் தராங்க. அது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டியது. எல்லாமே வந்து அத்தனை பேருமே வந்து குற்றம் செய்யவில்லை சொல்ல அத்தனை பேரோட கேஸும் மூடி உத்தமராக அவர்கள் வெளியிடப்படவில்லை. எங்கள் கட்சியில் சேர்ந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இதுல அவர்கள் மேல இருக்க எந்த அரவிந்த் நடவடிக்கை கெஜ்ரிவால் மேல காட்டுற முனைப்பு, செந்தில் பாலாஜி மேல காட்டுற முனைப்பு அவங்க மேல எல்லாம் காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அதாவது இதில் ஒரு விஷயம், எவ்வளோ நீண்ட நெடிய பேச்சு ரெண்டு பேரும் பேசினாங்க. நீங்கள் கூட போடலாம், சாரோட கிளிப்பிங் போட்டிங்கன்னா அதிகாரி அதனால அமக்கலமாக பேசினார். அந்தரிதாஸ் அடித்தார் அந்தர் பல்ட்டி எப்படின்னு நீங்கள் போடலாம், குறுகிய தலைப்பு. இல்லை நான் சொல்கிறேன் என்ன பல்ட்டி அடிச்சார் சொல்கிறேன். அதாவது இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பழிவாங்க, நீங்கள் அதை தான் கேள்வியாக வச்சிங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். பழிவாங்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனங்கிறது ரெண்டு பேரும் வச்ச பொதுவான குற்றச்சாட்டு. அப்படி என்றால் இவர் செந்தில் பாலாஜி அவர்களை உத்தமர் என்று சொல்கிறாரா? அப்ப கரூர் தேர்தலில் அவர் மேல வந்து குண்டூசி திருடிட்டார்னு சொன்னாரா ஸ்டாலின் அவர்கள்? கொலை, மோசடி, ஆழ்கடத்தல், ஊழல் அப்படின்னு அவர் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உள்ளத்தை பதற வைக்கும் குற்றச்சாட்டு. ஏன் இன்னும் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னவரை இவர் என்ன சொல்றாரு, உத்தமன்கிறார். அப்ப கூட்டணி கட்சியாக இருந்த இவரோட கட்சி தலைவரும் அமைதி காத்தாரே. ஆமா, அவர் கெட்டவர் தான், அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் ஊழல்வாதி தான் அமைதி காத்தாங்களே. இப்போ எப்படி இவங்களும் ஆதரிக்கிறாங்களா? அவங்க என்ன சொன்னாலும், அதாவது இவங்க வந்து எந்த கட்சிக்கு இப்போ தாழ்ந்து பணிந்து இவங்கெல்லாம் அணியில் பிரிவில் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, மேஜர் சேர்மன் சொல்றதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டே இருப்பாங்களா? அவர் ஊழல்வாதினா ஊழல்வாதி, அவர் உத்தமர் என்றால் உத்தமர் அப்படின்னு அடிக்கிறாங்களா? இதுக்கு பேர் தான் அந்தர் பல்ட்டி. அது நான் சொன்னது. அது இப்ப மிக முக்கியமா ஒரு விஷயம், அதே மாதிரி தான் நீங்க ஹிமந்த பிஸ்வா சர்மால சொல்றேன், நீங்க அஜித் பவார்ல அடிச்சீங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் கேள்வி வைக்கிறீங்க சார், ரெண்டு பேரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம தலைப்புக்கு நீ சரியான்னு கேக்குறீங்க, ரெண்டு பேரும் சரியில்லை. இல்ல, நம்ம இந்த தலைப்பு தான் பேசுறோம். இப்ப இந்த நீ சரியான கேள்விக்கு போல நம்ம பேச்சுக்கான தலைப்பு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றிய தலைப்பு. இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு இதை வந்து ஆட்டம் காணுகிறதா நீங்க ஒரு தலைப்பு காட்டிருக்கீங்க. ஆட்டம் காட்டுகிறதா தமிழக அரசு நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா கண்ணு கட்டி ஆட்டம் காட்டுறாங்க. பாவம், அவன் வந்து நிக்கிறான், வந்தா காவல்துறை வரமாட்டேங்குது. தம்பியை வந்து தேடுறாங்களாம், இன்னும் ஒரு வருஷமா தேடுறாங்களாம். அவர் என்ன உலகத்தை விட்டு விண்ணுலகத்துல எங்கேயாவது ஒரு விண்கலத்துல உட்கார்ந்து இருக்காரு தேடி எடுக்க. ஆமா, அதனால தமிழகத்துக்குள்ள இருக்கவங்களே இத்தனை விஞ்ஞான வளர்ச்சியில அவ்வளவு மோசமாக தமிழக காவல்துறை இருக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக குற்றச்சாரம் அவர் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஜாஃபர் சாதிக் தம்பியை 4 மாசமா வெளியில விடாம காப்பாற்றப்பட்டாரோ அது மாதிரி இங்கேயும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கு. மாட்டுனா ஒரு ஆள் மாட்ட மாட்டாங்க, மொத்த சரித்திரமே இந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய அவப்பெயர் வரும் என்பதற்காக. நீங்க வந்து செந்தில் பாலாஜி கேஸோட ஸ்பெசிபிக்ஸ்ல சொல்றீங்க. பட் நான் கேட்ட கேள்வி அவங்க முன்வைச்ச வாதங்களை இன்னைக்கு உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது, பிஎம்எல்ஏ கேசஸ்லாம் பெயில் தான் ரூல், ஜெயில் தான் ரூல், பெயில் கிடையாதுங்கிற நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது, பெயில் தான் ஃபர்ஸ்ட், பெயில் தான் ரைட்னு சொல்லுது. அப்போ நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்னைக்கு ரிலீஃப் கிடைக்க இதனால வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்றது மற்ற எந்த காரணங்களுக்காகவும் நாங்க வந்து கொள்கை மாறுபாடு இருந்தாலும் ஒரு அதிகாரி அவருக்கு அதுல இருக்க சிக்கல் தெரியும். ஒரு மனிதனை அவன் திருடி விட்டான், ஊழல் செய்து விட்டான் என்று நிரூபிப்பதற்கு அதிகாரிகள் எவ்வளவு பிரயத்தனப்படணும் என்பதை அது நன்கு உணர்ந்தவராக இருப்பார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் கேஸில் கூட 900 பேர் மேலே அவங்க குற்றப்பத்திரிகை சாட்ட வேண்டியிருக்கு. காட்ட வேண்டியது 2 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அண்ணன் தம்பி மேலே. அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தார், அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு. ஆனால் இப்போ அவர் காப்பாற்ற வந்ததுனால மத்திய அரசு துறைக்கு, அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. இல்ல, இன்னைக்கு அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க, இன்னைக்கு அவர் அமைச்சரா கூட இல்ல, அவர் ஒரு சாதாரண குடிமகனா தான் இருக்காரு. நீங்க அவர் வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது, நீங்க வெளியே விட்டுட்டு விசாரிங்கன்னு தானே கேக்குறாங்க. உலகத்துல இருக்கும் 6 மாதத்துக்கு மேல அவர் அமைச்சரா தானே சிறையில் இருந்தார். இப்ப எப்ப அந்த விமர்சனம் இப்ப இல்லங்கிறது உடனே இப்படி சொல்லிடுங்க. அதனால இப்பதானே சார் கேஸ் நடக்குது, இப்பதானே சார் இப்போ உள்ளதுதானே பேச முடியும். அதாவது ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது ஆளும் கட்சியின் அக்கறை, அனுசரணை, அவங்க மேல காட்டக்கூடிய பரிவு வெளிப்படையாக தெரிய வந்த பிறகு நீங்க அமைச்சருங்கிற பட்டயம் கொடுத்தால் என்ன, கொடுக்காட்டி என்ன, காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த ஆட்சி நிலைக்கும் வரை யாருமே மாட்ட மாட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாது. தள்ளி வைங்கன்னு அவங்க தரப்புல தானே கேட்கறாங்க. ஊழல் வழக்கின்னு 3 வழக்குல 2 வழக்குல ஜாமீன் வேணும்னு ஒரு வழக்குல கேட்கறாங்களே தவிர ஊழல் வழக்கு நடத்தலாம் இல்லையா? ஊழல் வழக்கையும் தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க. வெறும் பிஎம்எல்ஏ கேஸை மட்டும் தானே நீங்க இதுல வந்து டார்கெட் பண்ணி எங்களை வெளியில விட்டுருங்க. வெளியில வந்தா சுத்தமா ஊத்தி மூடிட்டு வாங்க. உள்ள இருக்கும் போதே இவ்வளவு நடக்கும் போது வெளியில வந்தா செய்ய மாட்டேங்கிறது எங்க வழக்கறிஞர் முன் வைக்கிற வாதம். செந்தில் பாலாஜி உத்தமரா அப்படின்னு கேட்டாங்க.
அவர் வந்து நிரூபிக்கப்படுகின்றவரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் இருக்கிறார். அவர் யோகியம் யாரால் குற்றம் சாட்டப்பட்டவர்? யாரால் குற்றம் சாட்டப்பட்டாலும் நிரூபிக்கும் வரை அவர் வந்து அக்யூஸ்ட் தான். ஒன் வாஸ் சார்ஜ்டு வித் அஃபென்ஸ், அவ்வளவுதான் ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நான் சொல்லல. ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு இல்லடி கண்ணுன்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடாது. அவங்க சொல்றாங்களா அடுத்தவங்களுக்கு அறிவுரை, அதை நீங்க கடைபிடிச்சீங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அசோக் வந்து ஒரு வருஷமா தேடலன்னா தட் ஷோஸ் தி இன்எஃபிஷியன்சி ஆஃப் த இடி. What about state police? What state police? State police தேடிட்டு தான் இருக்கு. இல்ல அது இல்ல அவங்களுக்கு தான அதிக இல்ல எங்களுக்கு ஸ்டேட் போலீஸ் இல்ல ஃபைண்ட் ஓவர் பண்ணுதுன்னு வெச்சீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு சிபிஐ இல்ல, உங்களுக்கு சிபிஐ இருக்கு, உங்களுக்கு இடி இருக்கு, ஐடி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறோம். எங்களுக்கு வெளிய இருந்து பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? ஆக உங்க போலீஸும் கண்டுபிடிக்காது, உங்க போலீஸும் கண்டுபிடிக்காது. என்ன இந்த போலீஸ்ன்ற மாதிரி காப்பாத்துறதுக்கு ஒரு போலீஸ் இதுதான்டா போலீஸ் நம்ம நினைச்சுக்கிறோம். உள்ளூர் போலீஸ் காப்பாத்துறன்னு முடிவு எடுத்த பிறகு நாங்க என்ன மத்திய படையா கொண்டு வர முடியும்? அது 21/3/2020 பதில் சொல்ல மாட்டேன், தாண்டி போயிடுவார். ஒரு நிமிஷம் 21 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உள்ளூர் போலீஸ் காப்பாத்தும் போது மத்திய அரசுல அதிகாரி தான் வருவாங்க. எங்க காவல்துறையும் படையுமா வரப்போகுது. அப்ப ஹிமாந்த் பிஸ்வாஸ் சர்மாவையும் பிரேம் காந்தியும் யார் காப்பாத்துனது? சார் இப்ப ஜாஃபர் சாதிக் தம்பி அவங்க எப்படி சிஎம் இருக்காங்க? அவங்க எப்படி சிஎம் ஆயிருக்காங்க? திமுக அவங்க எப்படி சிஎம் ஆக்க விட்டீங்க? 2000 நீங்க அவங்க வந்து 2000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்தின வழக்குல ஆளை பிடிச்சிருக்கோம். கேஸ் டிஸ்மிஸ் ஆன பிறகு சிஎம் ஆக்கினா பரவாயில்ல சார், இப்ப ஏன் சிஎம் ஆக்கி வச்சிருக்கீங்கன்றதா எங்க கேள்வி. இன்னொன்னு 21/3/2024 மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். 2 மாசத்துல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அவ்வளவு பிரயத்தனம் பண்ணியிருக்காங்க. 2 மாசத்துல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஆனா இங்க 2004 சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் கிட்டத்தட்ட ஊபியில வந்து இந்தூர்லயும் உத்தரப்பிரதேசல வந்து இன்டெக்ஸ்லயும் மருத்துவக் கல்லூரி வழங்குகிற ஊழல் சொல்லிட்டு சிபிஐல கைது செய்யப்பட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகுதான் இப்பொழுதுதான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. அதுல ஏன் அவ்வளவு அப்நார்மல் டிலே, இதுல ஏன் அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொன்னா உடனடியா சார்ஜ் போட்டு அவரை உள்ள வைக்கணும், பிரச்சாரத்துக்கு கூட அளவு பண்ணக்கூடாது என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்றதுதான் நான் சொல்ல வரேன். முகுல் ரோத்தகி ஒன்னு தெளிவா சொல்லி இருக்கிறார். செந்தில் பாலாஜி இஸ் பிஹைண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், he is behind witness, he is behind the state அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா அது உங்களுக்கும் தானே பொருந்தும். எல்லாரும் இன்னைக்கு ஷீல்டா தானே இருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்துல யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டினீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டு வகுத்து கொடுக்கிறது இன்னைக்கு பிஜேபி சர்க்கார் தான் இருக்குது. அதுக்கு நீ என்ன தார்மீக உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு கேட்க வர அவ்வளவுதான். மும்பையில ரெய்டு நடத்துச்சு. அதுக்கு பிறகு 2021 அம்புஜா சிமெண்ட்ஸ்ல ரெய்டு நடத்தினாங்க. ஐடி வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறாங்க. இதையும் சேர்த்து சொல்லுங்க. நானு நீங்க மத்திய அரசுல நீங்க வந்து வரிசையா பட்டியல் சொல்றீங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வழக்குல இருக்க மாதிரி அதிகாரத்தோட அவங்க ஆதாரங்களோட குற்றங்கள்லாம் சாட்டப்பட்டு எந்த வழக்குல நிலுவையில் இருக்குங்கிறது நீங்க பார்க்கணும் இல்லையா? ஏன் தீர்ப்பு வழங்கலன்னு கேக்குறீங்க? நீங்க புத்தகம் போட்டீங்க, என்னென்ன வழக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். எல்லா வழக்கையும் சொல்ல பொத்தாம் பொதுவா எல்லா வழக்கையும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா பிரேம்காந்த் சொல்லுங்க, கட்சியில இருந்தாலும் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா பிரேம்காந்த் சொல்லுங்க சார். தீர்ப்பை வந்து நீங்க மாத்தி எழுதவே முடியாது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான தீர்ப்பு. ஆனா சவுக்கு சங்கர் ட்வீட் போட்டாருன்னா மட்டும் டமால் 2 மாசத்துல வர இது கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு புது கேஸ் எப்படி போடுறீங்க? நீங்க மசோதா நிறைவேற்றினவன் 147 அலைக்க வெளியில போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு மசோதா சட்டமாக்கிட்டு இருக்கீங்க. அதை விட கேவலம் என்ன இருக்கு? மத்த 2 பேர் பேசணும். திரு ரமேஷ் சேதுராமன் ஒரு முக்கியமான கேள்வியை நீதிமன்றம் எழுப்புது. முதல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல இருக்கிற கேஸ் இன்னும் சால்வ் ஆகல. நீங்க வந்து இடி எடுத்து அதாவது ஒரு ஊழல் நடக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டி அந்த ஊழலில் வந்த பணம் என்ன ஆகுறதுன்றதா மணி லாண்டரிங்க இடி பாக்குது. அந்த ஊழல் வழக்கே இன்னும் சால்வ் ஆகல. அப்ப இதுல நீங்க எப்படி நடத்துவீங்க கேஸ்ன்ற ஒரு சிக்கலான கேள்வி அவங்க எழுப்புறாங்கல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு இதுல நீங்க தண்டிச்சிட்டு அதுல விடுதலை ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சொல்றேன், இந்த மாதிரியான விசித்திரமான கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்கலாம். பட் எந்த கேஸா இருந்தாலும் மேல 5 கேஸ் இருந்தா கூட அந்த 5 கேஸ் ஒன்னா விசாரிக்கலாம், இல்ல தனித்தனியா விசாரிக்கலாம். ஒன்னோட ஒண்ணு பிரசிடென்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற டிலே இருக்குதானே செய்யும். நமக்கு பல வழக்குகள் இந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்போ இப்படி ஒரு இடியாப்பு சிக்கலா இருக்கிறதுனால தான் முதல்ல ஜாப் ராக்கெட் ஸ்கேம் கேஸ் விசாரிக்கணும், அதுல ஒரு முடிவு வரணும், அதுல முடிவு வந்தாதான் ஊழல் நிரூபிக்கப்படும், ஊழல் நிரூபிக்கப்பட்டாதான் நீங்க ஈடிக்கே வர முடியும், அப்புறம் ஈடி கேஸை நிரூபிக்க முடியும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது எத்தனை வருஷம் ஜெயில வச்சிருப்பீங்க? இவ்வளவுதான் கடைசியா வந்து நிக்கிற பாட்டம் லைன்.
இல்லைங்க, இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கேஸையும் கேட்கணும். அப்படி பார்த்தாக்கா எத்தனை வழக்குகள் நிலுவையில இருக்கு, எத்தனை பேர் பெயில்ல இருக்காங்க, எத்தனை பேர் வந்து உள்ள இருக்காங்கிறதுலாம் பல கேஸ்கள்ல நம்ம பாக்குறோம். அப்படின்னு பார்த்தா அது கோர்ட் தான் முழுசா எடுத்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லணும், ஓ இவங்களுக்கு எப்படி எப்படி நடந்திருக்கு, ஏன் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கேள்விகள் இருக்கு, ஏன் அரசியல் பின்புலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விரைந்து அதை வந்து முடிக்க இந்த மாதிரியாக பெயில் கொடுக்கறதுக்கு தான் சீக்கிரம் சொல்றாங்களே ஒழிய இந்த கேஸையை விரைந்து முடிக்கணும், விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க. ஒரு முறையும் சொல்றாங்க இதே கேஸ்ல ஹைகோர்ட் வந்து டே டு டே ஹியரிங் வைங்கன்னு சொல்லிருக்கு, ஆனா நடக்கல. நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு சில மணி லாண்டரிங் எல்லாம் இருக்கும், ஓவர்சீஸ் டிரான்சாக்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வெளிநாட்டுல போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க கிட்ட இந்த முறையா பதில் வரல, அவங்க கிட்ட பதிலே வரலங்கிறதெல்லாமும் சொல்றாங்கிறதெல்லாமும் நம்ம பார்க்கணும். இப்படி எல்லாம் இருக்குன்னும் போது அவங்களோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஒரு தப்பு பண்றவன் கிட்டத்தட்ட தடயத்தை மறைக்கிறதுக்கான எவ்வளவு வேலைகள் செய்வானுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இவங்க இன்னும் ஓடி போயிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, ஓடியெல்லாம் போயிட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கான பதவி அதிகாரத்தை வைத்து உள்ள இருக்கும்போதே என்னெல்லாம் பல பேர் பல தவறுகளை செய்யறாங்கன்னு பாக்குறோம். அப்படி இன்னைக்கு வைக்கிற வாதம் இன்னைக்கு வைக்கிறாங்க. எத்தனை நாள் வந்து இலாக்கா இல்ல மந்திரியாக உள்ளே வச்சிருந்தாங்கிறதையும் பார்த்தோம்ல. இந்த மாதிரியாக ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்குறீங்க, அப்போ நோக்கம் என்னங்கிறது தானே கேள்வி. எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் ஒரு தவறு செய்து இருந்தாருன்னா ஒரு இல்ல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போறதுக்கு தயாரா இருக்காங்கல்ல. ஓகே கேட்போம். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்துல இருக்கோம். திரு கோவை செல்வராஜ், திரு ரமேஷ் சேதுராமன் கேட்கிற கேள்வியை நீதியரசரும் கேட்டிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பதவியில் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு வந்து ஒரு இந்த அரசாங்கத்துல ஒரு சே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அரசாங்கத்தில் இல்லாமல் ஆளுங்கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாருங்கிறதுக்காகவே அவர் வந்து அவருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு ஒரு மாநில அரசை வந்து தவறாக நீங்கள் வர்ணிக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிற ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படாத போது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை. அது இல்லைன்னா அவர் நேற்று கூட அவர் சொல்லியிருக்காரு, நான் நிரபராதி, எந்த தவறும் பண்ணல, எந்த பென்டிரைவ் கொடுத்ததும் அந்த ஃபைலை கொடுத்து அவங்களாக ஜோடிக்கப்பட்டதுன்னு. அதனால செந்தில் பாலாஜி தவறு பண்ணாருன்னு யார் சொன்னா? நீங்களாக எதிர்கட்சியில சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து அப்படியே சொல்லும் போது நம்ம சேதுராமன் சொன்னாரு, அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம், சேதுராமன் என்ன சொன்னாருன்னா 25 பேர் மேல அவர் முடிக்கிட்டார் இல்ல பேசறக்க விடல. எப்படி பாது அவங்க பேசுவாங்க, போல இருக்கு. உங்க தலைவர் பேச்ச நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க முதல்ல அமைதியா இருங்க முதல்ல. சரி 25 பேர் இதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் தவிர்த்துட்டு போறீங்க? அமலாக்கத்துறை வந்து வழக்கு போட்டது. 25 பேர் மேல வந்து வழக்கு போட்டது இல்லமா. அந்த 25 பேர் மேல போட்ட வழக்குல, அமலாக்கத்துறை போட்ட வழக்குல 23 பேர் இந்த மாற்று கட்சியிலிருந்து பிஜேபிக்கு வந்ததுமே அதெல்லாம் அவர் சொன்னார், அதெல்லாம் நிலுவையில் இருக்கிறார். நிலுவையில் கிடையாது, அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நிலுவையில் இருந்தா நான் பதில் சொல்றது தயாரா இருக்கிறேன். பேரே நான் சொல்றேன் கொடுங்க சார். அதாவது வந்து என்ன கேஸ் நிலுவையில் இருக்கு, எது தள்ளுபடி பண்ணிருக்குன்னு கொடுங்க. சும்மா அடிச்சு விடாதீங்க. எல்லாத்துலயும் அப்படியே இருக்கு. பிரதாப் சர்நாயக் இல்ல பிரதாப் சர்நாயக் சிவசேனா, அப்புறம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா, நிசான் முகமது பவார் காங்கிரஸ், பரிமா சிவாஜி சிவசேனா, யாமினி யஸ்வந்த் ஜாகத் சிவசேனா, அப்புறம் ஜிஆர் ரமேஷ் தெலுங்கு தேசம், அப்புறம் ரவீந்தர் சிங் காங்கிரஸ், சஞ்சய் சர் எஸ்பி கட்சி, கவேந்தர் தமிழ் அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ், கீதா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அப்புறம் கோவன் சட்டர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ், சர்க்கார் பூஜார் அவர் வந்து பவார் காங்கிரஸ், கிருபா சங்கர் சிங் காங்கிரஸ் கட்சிக்காரர், நிதாம்பரி காமத் காங்கிரஸ், அசோக் சவான் காங்கிரஸ், நவீன் ஜிண்டால் காங்கிரஸ் நிலக்கரி ஊழல்வாதி, அதாவது இந்த தினார் சங் திரிணாமுல் காங்கிரஸ், அர்ச்சனா பட்டேல் காங்கிரஸ், கீதா கவுடா காங்கிரஸ், டாடா சித்திக் காங்கிரஸ், ஜோதி மிர்தா காங்கிரஸ், கஜானா சௌத்ரி தெலுங்கு தேசம். அவங்களுடைய வழக்குகளை ரத்து பண்ணிருக்காங்க. நீங்க அதை பார்த்து அடுத்த பேசும்போது சொல்ல சொல்லுங்க. நீங்க சொன்ன அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து வேற கட்சியில் இருக்கும்போது இல்ல, வேற கட்சியில் இருக்கும்போது அவங்க குற்றவாளிக, இவங்க கட்சிக்கு வந்துட்டா புனிதமாயிடுறாங்க. இதெல்லாம் எல்லாருமே வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்துட்டீங்களான்னு கேக்குறோம். இத மட்டும் இல்ல, பிஜேபிக்கு இல்ல ஐயா, உங்களதான் கேக்குறேன். அவங்க பிஜேபிக்கு வந்த பிறகு அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா, ரத்து செய்யப்பட்டிருக்கா, விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களா? இல்ல அத்தனை வழக்குகளும்
ரத்து செய்யப்பட்டது. இல்ல, 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 23 பேர் ரத்து மேல. செய்யப்படல. அதாவது அஜித் பவாரும் அந்த பிரபுபா பட்டேல் 2 பேருடைய வழக்கு தான் நிலுவையில் 3 இருக்கு. வழக்குகள் பாக்கி தான், எல்லாருடைய 3 வழக்கு வழக்கு ரத்து தான் மெரிட் செய்யப்பட்டிருக்கு. ஆஃப் த கேஸ்ல இதுதான் தள்ளுபடியா உண்மை. இருக்கு. அதை 3 சொல்ல வழக்குகள். நான் வந்து நீங்க பட்டியல- சொல்ற 10 நான் பேர் வந்து சும்மா கிடையாது. சொல்லல. ஆனா தமிழ்நாட்டுல நான் வந்து தெளிவா ஆனா தமிழ்நாட்டுல எடுத்து பதில் செந்தில் சொல்றேன். பாலாஜி, பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR மேல ஏன் வழக்க தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் மீண்டும் விசாரணை நடத்துறார். தமிழக அரசு குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கிறது. உங்க அமைச்சர்ல 4 பேர் மேல மீண்டும் விசாரணை நடத்தணும்ன்றதுதான் நீதிபதியோட கருத்து. செந்தில் பாலாஜி பத்தி பேசாதா? செந்தில் பாலாஜி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? செந்தில் பாலாஜி பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஃபுல்லா எதை தெரியுமா பேசிட்டு சார்? இருக்க சும்மா? உங்களுக்கு ஃபுல்லா சும்மா தெரியுமா? உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதா? உங்க என்ன கட்சியில இருக்கிற போய் திருப்பி சார், உங்களோட மரியாதை கட்சியில போய் திருத்திட்டு வா. திமுகவின் தரம் தெரியுது சார். திமுகவோட தரம் என்னன்னு தெரியுது. உங்களுடைய தரம் எவ்வளவு தாழ்நிலையில பேசுறீங்க. குற்றம் செய்யப்பட்டவர்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக பேசுறீங்க. நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் தான் சார் குற்றச்சாட்டலாம். ஆமா, இவர் வெளியில தெரிஞ்சதே ஸ்டாலின் அவர்கள் என்ன குற்றம், கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், இதெல்லாம் உங்க ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போய் உங்க தலைவரை கேளுங்க. உங்க தலைவரை கரூர்ல ஏன் அப்படி பேசுறேன்னு கேளுங்க. அவர்கிட்ட கேட்கறதுதான் உங்க வெற்றி இருக்கு. முடிஞ்சா கேளுங்க. தலைவரை கேளுங்க. முடிஞ்சா போய் கேளுங்க. உங்க தலைவரை கேளுங்க. போய் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கட்சியில சேர்த்துட்டே சொல்லுங்க. Thank you. திரு ரமேஷ் ஒரு வரி ஏதா இருந்தா. திரு ரமேஷ் கேக்குதா? ஒரு வரி ஏதா கேக்குதுங்க. ஒரு வரி ஏதா இருந்தா. ஒண்ணும் இல்ல, அவர் கேட்டாரு யாரு செந்தில் பாலாஜி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னது வந்து நம்ம முதல்வர் அவர்கள், அதுவும் குறிப்பா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கட்சியில இருந்தப்போ, அவ்வளவுதான். ஓகே, தேங்க் சோ யூ. அதனால அதுக்கப்புறமா அவங்க ஸ்டாண்ட்ஸ மாத்திக்கல. அவர் சொன்னாரு நாங்க எதையும் வந்து நாங்க வந்து இன்னைக்கு அவர் உத்தமர் எல்லாம் சொல்லலங்கிறதையும் சொன்னாங்க. சரி, சொல்லிட்டு thank you, அவர் thank வந்து you. வழக்குகள் நடக்கட்டும் பாத்துக்கலாம்னு தான் சொன்னாங்களே தவிர Thank you. சர்டிபிகேட் கூட கொடுக்கல. அதனால அவங்க ஸ்டாண்ட் மாறலன்றதுதான் பாயிண்ட். Thank you, thank you. ஐஓ அச்சுறுத்தி விடுவாரு, அதுக்கப்புறம் சாட்சிகளை கலைத்து விடுவார்னு சொன்னா எந்த வழக்கையும் நடத்த முடியாது. அங்கிட் திவாரி வழக்குல பிணை வரும்போது ஈடியினுடைய அதிகாரி அங்கிட் திவாரி வழக்குல பிணை வரும்போது சொன்னாங்க இட் வாஸ் வித் ஏ மாடிஃபைட் இன்டென்ஷன் வாங்க. செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கும் வித் மாடிஃபைட் இன்டென்ஷன். ஓகே, ரைட். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுல வழக்குல தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 பேருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.